நண்பர்களே நேற்று நல்லா அந்த பசங்க இன்றைக்கும் நம்ம விளையாட கூப்பிட்டுருந்தாங்க. எழுந்த உடனே ஒரு 6 முட்டையை வேக வச்சுட்டு எக் பாயில் ஆகிறதுக்குள்ள ஐஸ் வாட்டரில் ஃபேஸை டிப் பண்ணிட்டு ப்ரோ நான் ப்ராமிஸை சார்ஜ் ஜிபிடி பார்த்தேன் ப்ரோ, அதுதான் சொல்லிச்சு 12 மினிட்ஸ் நீங்கள் எக்கை பாயில் பண்ணால் போதும் எக்கு சூப்பராக வந்துடும்ட்டு. நானும் அதை நம்பி தான் பண்ணேன். ஆனால் 6 முட்டையுமே என்னால் ஓட்லேருந்து பிரிக்கவே முடியல ப்ரோ. அப்புறம் குலோப் ஜாம் சாப்பிட்ற மாதிரி ஸ்பூன் விட்டு தான் சாப்பிட வேண்டியதாக ஆயிடுச்சு. பசங்க வேறு ஆனால் நீங்கள் 4 மணிக்கு மேட்ச் இருக்குன்னா சீக்கிரம் வந்துங்கண்ணா அப்படி சொன்னாங்க. நேற்று விளாட படம் சரியே இல்லை. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தால் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. ஸோ அதையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு டாயெல்லாம் போட்டு அப்படியே மேட்ச் கிளம்பிட்டேன். நேற்று ரன்னிங் வடை போட்டேன். ஸோ இன்னைக்கு ரன்னிங் வடை போடக்கூடாதுன்ட்டு மேட்ச் விளையாடும் போதே சைடில் ரன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பசங்க வேறு நேற்று 4 மணிக்கு வந்துங்க அப்படின்னாங்க. சரி நம்ம ஒரு 3:55 கிளம்பிட்டோம். ஆனால் பசங்க கிரவுண்டு வந்தது 4:30 மணி. நம்ம தான் நிறைய பேர் வடை போடுவோம், ஆனால் பசங்க நமக்கே வடையை போட்டாங்க. அந்த மாதிரி நான் ஓப்பனில் இறங்க மாட்டேன். மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தால் கடைசியாக இறங்குவேன். அப்படி இறங்கி ஒரே ஓவரில் ஒரு 24 ரன் அடித்தேன். பசங்களாம் ஒரே புகழ்ச்சி. அப்போ எனக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு. உண்மையாகவே பசங்க ரொம்ப தங்கமான பசங்க. அவங்க கூட ஓடி அப்படியே ரன்னிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பல வருஷத்துக்கு அப்புறம் நேற்று ஃபஸ்ட் டைமாக சைக்கிள் ஓட்டினேன். ஜிம்மில் ஓட்டுற சைக்கிளுக்கும் ரியல் லைஃப்பில் ஓட்டுற சைக்கிளுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வேறு அயன்மெண்ட் கலந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்படி 90 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்னே தெரில. எனக்கு சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கேள்வி கிட்டே இருப்பாங்க, நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஜாலியாக இருக்கும். பசங்களும் என்கிட்ட உங்களுக்கு யார் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. நானும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே ஜிம் வந்தேன். இன்றைக்கும் ஜிம்மில் கடுமையாக ஒரு 30 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணல. சும்மா 2-3 சூப்பர் செட் மட்டும் போட்டோம் பைக்கு ட்ரைக்கலாம். ஜிம் முடிக்கவே 9 மணி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு நண்பர்களே. அப்புறம் கடந்த ஒரு 4 நாளாக ஸ்கின் கேரே பண்ணல. ஸோ இன்னைக்கு ஸ்கின் கேர் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். பாய். லைக் பண்ணிட்டு போங்கண்ணா.